வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எல்லா பரிகாரமும் பண்ணியாச்சு, ஆனாலும் மேரேஜ் இன்னும் செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற பதிவையெல்லாம் பார்த்து நீங்கள் பயன்பெற முடியும். சரி வாங்க, இப்போ நம்ம பதிவுக்குள்ளார போகலாம். எங்கிட்ட ஜோசியம் பார்க்க வரவங்க சொல்கிறாங்க, இதுக்கு முன்னே எத்தனையோ ஜோசியரை பார்த்துட்டோம், அவங்க சொன்ன எல்லா பரிகாரமும் பண்ணிட்டோம், போகாத கோயில் இல்லை, எல்லாமே செஞ்சாச்சு, என்னென்ன பரிகாரம் சொல்கிறாங்களோ அத்தனையும் செஞ்சிட்டோம், ஆனாலும் மேரேஜ் செட் ஆகவே மாட்டேங்குது, பையனுக்கோ பொண்ணுக்கோ எப்போ தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக எந்த ஒரு விஷயத்தையும் கால தேச வர்த்தமானம் இதை வச்சு தான் நம்ம கணக்கீடு செய்யணும். காலம் அப்படிங்கிறது இந்த யுகத்தில், இந்த நூற்றாண்டில், இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை குறிக்கும். தேசம் அப்படிங்கிறது நம்ம வாழக்கூடிய இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை குறிக்கும். வர்த்தமானம் அப்படிங்கிறது தற்போதைய சூழ்நிலை, தற்போதைய சமூக சூழல், இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷனை குறிக்கும். இந்த கால தேச வர்த்தமானத்துக்கு உட்பட்டு தான் ஜோதிட பலன்கள் நடக்கும். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா பெண்ணை எடுக்கிறது, பெண்ணை கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப சுலபமாக இருந்துச்சு. கல்யாண தடை அப்படிங்கிறதுல அன்றைக்கி ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏதோ 6 மாதம் 1 வருஷம் அப்படின்னு தடை ஏற்பட்டாலும் அடுத்து உடனே கல்யாணம் நடந்துடும். ஆனால் இன்றைக்கி சுச்சுவேஷன் அப்படி இல்லை. எவ்வளோ வருஷம் காத்திருந்தாலும் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. அப்போல்லாம் பெண்கள் அதிகமாக படிக்கலை. கணவன் வீட்டுக்கு போனால் தான் நமக்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கணவன் எப்போ வருவார், நமக்கு எப்போ திருமணம் ஆகும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. கோயிலாக போய் நேர்த்தி கடன்லாம் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. டோட்டலாக எல்லாமே மாறிடுச்சு. ஏன்னா எல்லா பெண்களும் இன்றைக்கி படிக்கிறாங்க, படித்து சமூகத்தில் நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறாங்க. டிபெண்ட்டாக வாழாமல் இண்டிபெண்ட்டாக வாழணும் அப்படின்னு குறிக்கோளை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த முயற்சியில் இருக்கிறனால அவங்களுக்கு திருமணத்தை பற்றி எண்ணமே வரதில்லை. ஒரு வழியாக ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் திருமணத்தை பற்றி யோசிக்கிறாங்க. இப்போ அந்த பெண்ணு தான் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸை விட தனக்கு மிஞ்சி அதிகமான ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆணைத்தான் எதிர்பார்ப்பாங்க. வெல்த் விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க எதிர்பார்க்குற வெல் செட்டில்டு பசங்க இந்த வயசில் நம்ம நாட்டில் ரொம்ப குறைவு. இந்த மிஸ்மேட்சிங் தான் இன்றைய சூழ்நிலையில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய காரணமாக இருக்குது. எங்கிட்ட திருமணம் இன்னும் ஆகலை அப்படின்னு சொல்லி ஜோசியம் பார்க்க வருவாங்க. அவங்க ஜாதகத்தை பார்த்தா திருமணத்துக்கு பெருசாக எந்த தடையும் இருக்காது, ஆனாலும் திருமணம் நடைபெறாமல் தடை ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இதுக்கு காரணம் நான் முதல் சொன்ன இந்த மிஸ்மேட்சிங் தான். நடுத்தரமான குடும்பத்தை சேர்ந்த பையன் மாடரேட் சேலரி வாங்கும்போது இந்த பெண்ணினுடைய எக்ஸ்பெக்டேஷனை எப்படி மீட் பண்ண முடியும்? இது மாதிரியான ஜாதகங்களை அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இப்போது இந்த பையனோட குடும்பத்தை சேர்ந்தவங்க பையனுக்கு கல்யாணம் நடக்கலை அப்படின்னு சொல்லி கோயிலாக சுற்றுறது, பரிகாரம் பண்ணுறது, இதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. கால தேச வர்த்தமானத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்க அவங்களுக்கு தெரியல. சரி, அடுத்து இன்னொரு ஜாதகம் என்கிட்ட வருது. நல்ல உத்தியோகத்தில் இருக்கார், கை நிறைய சம்பாதிக்கிறாரு, ஆனாலும் அவருக்கும் திருமணம் ஆகலை. என்ன காரணம் அப்படின்னு அவர் ஜாதகத்தை பார்க்கும்போது அவருக்கு திருமணத்துக்கு சாதகமான தசையோ புத்தியோ அந்தரமோ எதுவுமே நடக்கலை. அவருடைய ஜாதகத்தில் 7ஆம் பாவம், அதாவது 7ஆம் பாவ கொடுப்பினைன்னு சொல்லுவாங்க, திருமணத்துக்கான கொடுப்பினை, அது நல்ல விதமாக இல்லை. இன்றைய காலகட்டத்தில் உள்ள பெண்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா தகுதியும் இருந்தும் திருமணம் ஆகலை. இப்போ இவரும் குடும்பத்தோட கோயிலாக போய் எல்லா பரிகாரம் பண்ணுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவருடைய ஜாதகப்படி அவருக்கு திருமணம் நடக்காது அப்படின்ற விதி அமைப்பு இருந்துருச்சுன்னா என்ன பண்ணாலும் திருமணம் நடக்காது. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணம் செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நமக்கு திருமண யோகம் இருக்கா, அது எப்போ நடக்கும், என்ன மாதிரியான லைஃப் பார்ட்னர் நமக்கு அமைவாங்க, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த முயற்சியில் ஈடுபடணும். இல்லைன்னா காலமும் பொருளும் விரயமாகி மனசஞ்சலம் தான் ஏற்படும். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் வீட்டில் பையனுக்கோ பெண்ணுக்கோ நீங்கள் வரன் தேடுறீங்களா? எங்களுடைய சேனலில் இலவசமாக மணமகள் அல்லது மணமகன் தேவை விளம்பரம் தரப்படும். எங்கள் சேனலில் வரன்கள் தேவை விளம்பரங்கள் இலவசமாக செய்கிறோம். எங்கள் சேனலில் இலவசமாக நீங்கள் விளம்பரம் செய்து பயன்பெறலாம். வரன்கள் தேவை விளம்பரம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த எண்ணிற்கு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மேலும் ஜாதகம் பார்க்க விருப்பம் உள்ளவங்க ஜாதகத்தை கொடுத்து தங்கள் வாழ்க்கையினுடைய எதிர்கால பலன்களை தெரிஞ்சுக்கலாம். மேலும்
உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் வெற்றி காண்பீங்களா? திருமணம் எப்போ நடக்கும்? எப்போ வேலை கிடைக்கும்? கடன் தொல்லை எப்போ தீரும்? எப்போ பண வரவு கிடைக்கும்? பொருளாதார முன்னேற்றம் எப்போ இருக்கும்? குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும்? கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை, பிரிவு, புரிந்து கொள்ள முடியாத நிலை, இதெல்லாம் எப்போ தீரும்? சந்தோஷமான வாழ்க்கை எப்போ அமையும்? எதிர்பார்த்தபடி உயர்கல்வி படிக்க முடியுமா? எப்போ வெளிநாட்டில் வேலை கிடைக்கும்? வெளிநாடு போய் கை நிறைய சம்பாதிக்க முடியுமா? எப்போ சொந்த வீடு கட்ட முடியும்? ஆரோக்கியமான வாழ்க்கை அமையுமா? சந்தோஷமான வாழ்க்கை அமையுமா? எப்போ குழந்தை கிடைக்கும்? இது மாதிரியான பல கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கலாம். உங்க ஜாதகத்தை பார்த்து பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.